good times rolling குளுக்கு ஷாம்பாகினி எனக்கு ஒண்டா சிவிக் போதாது குட்டுங்கலாம் போகினி. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சில பல முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜுஜுட்சு கைசனை பற்றி எப்பப்போ வரப்போகுது சில பல டேட்லாம் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பன்னி பண்டல் எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுதுன்னு கிடச்சிருக்கு நமக்கு அப்டேட்டாக. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போயிடலாம். இந்தமாரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன அப்டேட்டை பார்த்துட்டு வந்துடலாம். அது என்ன அப்டேட் கேட்டிங்கன்னா, இந்த பேக் பேக் வந்து நாளைக்கு வருதுங்க. இது ஒன்றும் கொலாபரேஷனாலாம் வரல, சிம்பிளாக அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. அந்த சிங்கிளாக ஒரு பேக் பேக் மட்டும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. இது என்றைக்குன்னு கேட்டால் 6ஆம் தேதி, நாளைக்கு கொடுக்க போகிறானுங்க. இந்த பேக் பேக் ஒர்த்தெல்லாம் கிடையாது, ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. கலெக்ஷனுக்கு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இது இந்தமாரி ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது. இது வந்து ஒரு ஃப்ரீயாக கொடுக்குற பேக் பேக்கு. அது மட்டும் இல்லாமல் அதான் இப்போ புதுசாக வந்திருக்கும்ல இந்த டைகர் ஈவெண்ட்டு. இந்த டைகர் ஈவெண்ட் பண்டிலோட ஃபிஸ்ட் ஸ்கின் இது தான். இது வந்து 6ஆம் தேதி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லை, கண்டிப்பாக வரும், 100% கன்ஃபார்மு மக்களே. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயம்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரொம்ப நாளாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான ரீச்சு, அதுக்கான சப்போர்ட் யாருமே கொடுக்க மாட்டேறீங்க. நானும் டெய்லியும் அப்லோட் பண்ணி போடுறேன். ஒரு நாள் விடாமல் நான் டெய்லியுமே போடுறேன். ஆனால் அதுக்கான வியூஸு, ரீச்சு எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் நான் ஷார்ட்ஸும் போடுறேன். ஷார்ட்ஸ்லேயும் எந்த விதமான ரீச்சும் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோவுமே டவுன்லேயே போயின்ட்டுருக்கு. உங்களுக்கே பார்த்தா தெரியும், 1Kலேருந்து அப்படியே ஃபுல்லாக டவுன்லேயே ஆயிடுச்சு. கமெண்ட் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், இதையாச்சும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இப்போ பாருங்கள் 22 அதுமாரி தான் இருக்குது. வியூஸே இருந்தாலும் போக மாட்டேங்குது, 100க்கு மேலே தாண்டவே மாட்டேங்குது. எதனா ஒரு சில பல வீடியோ தான் இந்த 1K அதுமாரி அடிக்குது. இதில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவு என் சேனல் டவுனில் போயிட்டுருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் பார்க்குற பாதி பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேரும் பண்ணிட்டேன். சரி வாங்க அப்டேட்டை பார்ப்போம். மக்களே, நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் இதுமாரி 12ஆம் தேதி ட்ரபிள் ஈவெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு. இது வந்து இன்கமிங் சொல்லிட்டு வரப்போகுது. இது வேறு ஒன்றும் இல்லை, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு 12ஆம் தேதின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஒரு க்ளோவல் தான் வால் ராயல்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறானுங்க. இது வந்து ஒரு டைமண்டோடு தான் வரப்போகுது. இது வந்து ஆல்ரெடியே விட்ட ஒரு க்ளோவால் தான். இது ரிட்டர்ன் கொண்டு வர மாரி. இந்த ஒரு க்ளோவாலே எத்தனை பேர் எடுப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ பன்னி ஈவெண்ட்டை பற்றி எதனா அப்டேட் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோன்னு சொல்லிட்டு. பன்னி ஈவெண்ட்டில் வந்து அந்த அமௌண்ட் நான் சொல்லியிருப்பேன், ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு தான் ஈவெண்ட்டாக கொடுக்க போகிறானுங்க. ஏதோ டோஜோ பன்னின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. இந்தமாரி டெய்லி டாஸ்க்கு அந்தமாரி ஈவெண்ட் போல் கொடுக்க போகிறானுங்க. இது வந்து ஒர்த்தாக சொல்லி கேட்டிங்கன்னா, அதான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. அது வந்து நார்மல் ஈவெண்ட்டில் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி, இந்தமாரி கொடுக்குறானுங்க. இந்த ஒரு பன்னி ஈவெண்ட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுவும் 100% கன்ஃபார்ம் தான். இதெல்லாம் நான் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் சொல்கிறேனே. இது வந்து 2 நாள் முன்னாடி கிடச்சிது. கன்ஃபார்ம் ஆகிட்டுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட கஷ்டப்பட்டு சொல்கிறேன். இதுக்கான சப்போர்ட்லாம் நீங்கள் கொடுங்க. சரி, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அந்த டோக்கனு, அப்புறம் வந்து ஒரு வாய்ஸு, அதான் பன்னி வாய்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்குறானுங்க. அது மட்டும் இல்லாமல் பன்னிக்கான ஈவெண்ட்டில் பைசான் ஸ்கின்னு வந்து ஒன்று ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. அது டேஸ் தான். எனக்கு வந்து அது பர்மனெண்ட்டாக என்னன்னு சரியாக தெரியல. அது தெரிஞ்சுன்னா அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஒரு அமௌண்ட் கொடுக்குறானுங்க. இந்த அமௌண்ட் தான் ஹைலைட்டில் இருக்குது. இந்த அமௌண்ட்டும் நல்லா தான் இருக்குது ஓரளவு. எனக்கு தெரிஞ்சு அமௌண்ட் கொடுக்குறதோட இதில் வந்து ஒரு பன்னி பண்டில் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கானுங்க. அது வந்து கன்ஃபார்ம்லாம் ஆகலை. லாகின் ரிவார்ட்ஸில் சொல்லிட்டு இருக்குது. இப்பொழுதைக்கு கிடச்ச அப்டேட் இது தான். அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்னி ஈவெண்ட்டில் இந்த பன்னி ஈவெண்ட்டில் வந்து இந்த டோக்கன் டவர் ஈவெண்ட்டு நிறைய பேர் என்னென்னமோ சொல்லியிருந்தானுங்க, ஆக்ஷன் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு. அது என்னமாரி ஈவெண்ட்டில் வருதுன்னு சொல்லிட்டு ப்ரெசன்டேஷனோட கிடச்சிருக்கு. அதை பார்க்கலாம் வாங்க. இந்தமாரி ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது. இது எப்படி கொடுக்க போகிறான்னு கேட்டிங்கன்னா, கேலக்ஸி பன்னி டவர்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறானுங்க. இந்தமாரி டைமண்டில் கொடுப்பாங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. நமக்கு வந்து வேறு சர்வரில் இதுமாரி கொடுப்பானுங்க. நம்ம சர்வரில் கண்டிப்பாக காசு போடுங்குவானுங்க. இந்தமாரி ஒரு டோக்கன் எடுத்திங்கன்னா 5 டோக்கன் எடுத்திங்கன்னா அந்த பன்னி பண்டில் எடுக்கலாம். இல்லை சப்போஸ் உங்களுக்கு லக் இருந்தால் பன்னி பண்டிலே கொடுக்கலாம். அந்தமாரி ஈவெண்ட் தான் வரப்போகுது. இதுவும் ஒர்த்து தான். இது நிறைய பேர் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. அந்த நம்பர் செக்ஷனோடு இருக்குது. நீங்கள் அந்த பன்னி பண்டில் எடுத்திங்கன்னா இந்தமாரி ஒரு நம்பர் கூட வரும். நான் முன்னாடியே சொன்ன மாரி அந்த நம்பர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பரில் வந்து ஃப்ரீயாக ஃபிஸ்ட் ஸ்கின் கொடுக்க போகிறாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். சரி வாங்க, முக்கியமான ஈவெண்ட்டாக அதான் நான் சொன்ன மாரியே
ஜுஜுட்சு கைசனை பற்றி பார்த்துருப்போம். ஜுஜுட்சு கைசன் வந்து எப்படி சொல்கிறதுனா அஃபிஷியலாக கிடைக்கல, இந்த ஃபேன்மேட் எடிட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லா தான் இருக்குது ஃபேன்மேட் எடிட்டாக. அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தந்த பண்டில் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன்மேட் எடிட்டாக கிடச்சிருக்கு. இந்த பண்டில்லாம் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில பல அப்டேட்டும் கிடச்சிருக்கு, அதையும் நீங்களும் பாருங்கள். நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இது ஒரு ஃபேன்மேடு தான். இந்தமாரி வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் தான் சொல்லியிருக்கேன். இந்த கேரக்டர் பேர் தெரிஞ்சுருந்தால் உங்களுக்கு சொல்லுங்கள். எனக்கு சில பல கேரக்டர் பேர்லாம் தெரியும், ஆனால் சொல்ல விரும்பலை. ஏன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவன் தான் ஹீரோன்னு சொல்லலாம், அவ்வளோதான். இவன் பேர் தான் இத்தாதோரி. அப்புறம் இன்னொருத்தன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஜோ பண்டிலுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் இருப்பானுங்க. இந்த மெகுமி ஃபிஷிகரோ கூட நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த பண்டிலும் எடுக்கிறது ஒர்த்து தான். இந்த பண்டில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் வரும், 100% நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த பண்டில் கொஞ்சம் ரேர் தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரோ இது எப்போ வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா OB 52ல் வருதுன்னு, ஐ மீன் வந்து 2026 ஜனவரி மாதமே ஸ்டார்டிங்கு ஈவெண்ட்டாக இதே கொண்டு வந்துடுவானுங்க. கல்லா கட்ட போகிறானுங்க கரீனா. எப்படியா இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் மணி வந்து அடித்து பிடுங்க போகிறானுங்க எல்லாருக்கிட்டேயும். அது மட்டும் இல்லாமல் ஃபேன்மேடாக இந்த ஒரு அதான் ப்ரொஃபைல் கிடச்சிருக்கு. இந்த ஒரு ப்ரொஃபைல் பார்க்க வந்து எடிட் மாரியே தெரியலங்க, நல்லா பண்ணியிருக்கானுங்க. இது வந்து ப்ரொஃபைல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க இமேஜாக. அது மட்டும் இல்லாமல் சில பல பவர்லாம் வருதுன்னு சொல்லியிருக்கானுங்க. அது என்னென்ன பவர் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பவர் பார்த்தீங்கன்னா இந்த மெகுமி ஃபிஷிகரோ யூஸ் பண்ணுற பவரு. அது மட்டும் இல்லாமல் சுகுனா கேரக்டர்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணுற பவர். இது பேர் வந்து எனக்கு மறந்துடுச்சு. அடுத்ததுலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோஜா பவர் தான் இருக்குது. இந்த கோஜா பவர் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இந்த வீடியோவில் இதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச மாரி ஷேர் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்தமாரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே நம்ம ஐடியில் கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கான வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். டாட்டா பாய் பாய்.